ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசான் பே. அமேசானில் வந்து 10% கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரூ. 100 வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது. இது வந்து நீங்கள் ரீசார்ஜு, ஷாப்பிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜுக்கு மெயினாக இப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களுக்கு உங்களுக்கு 5% இல்லை 3% தராங்க. இல்லை 10% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வருது. ஒன்றுமே இல்லை, ரூ. 1000 வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூ. 100 வந்து கேஷ்பேக் வரப்போது. அந்த ரூ. 100 வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் எது வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அமேசான் பே போயிடுவோங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அது வந்து யுவர் ரிவார்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் இருக்கும். யுவர் ரிவார்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து இதில் கலெக்ட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பே ஹாப்பி தீபாவளியும் போட்டுருக்குல்ல, இதில் வந்து கிளிக் பண்ணி அந்த ஆஃபர் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் எந்த கிஃப்ட் கார்டுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ நான் அமேசான் பே கிஃப்ட் கார்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ரூ. 1000 வாங்க. ரூ. 1000 வாங்கி 10% கமிஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் ரூ. 1000 வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து 10% ரூ. 100 கமிஷன் இருக்கும். 500 வாங்கினீங்கன்னா ரூ. 50 கிடைக்கும். டெலிவரி வந்து எதில் பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு வந்து வந்துடும். சரிங்களா? நான் இமெயில் ஐடியை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பை நவ் கொடுக்குறேன். பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதில் பே பண்ணுறீங்க கேட்குது. நான் வந்து யூபிஐ ஐடி மூலிமா பே பண்ணுறேன். கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் போடுங்க. இது வந்து கூப்பன் தான், உங்களுக்கு வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகாது, உங்கள் மெயிலுக்கு வந்துடும். நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ யூபிஐ ஐடி நம்பர் கொடுத்துட்டு ஓகே போடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பை ஆகுது பாருங்கள். ஓகே, 1000 வந்து என் அக்கௌண்ட்டில் பிடிச்சிட்டாங்க. 1000 வந்து பை ஆயிடுச்சு. இப்போ கேஷ்பேக் ஏறிச்சான்ட்டு உள்ள போய் பார்ப்போம். மறுபடியும் அமேசான் பேயில் போனீங்கன்னா பாருங்க, எனக்கு 1000 கிஃப்ட் கார்டு வந்து வந்துருச்சு, மெயிலே வந்துருச்சு. கேஷ்பேக் மட்டும் ஏறிச்சான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். 1 or 2 மினிட்ஸில் ஏறிடும். வெயிட் பண்ணுவோம். ஓகே பாருங்கள், மெசேஜ் வந்துருச்சு. ₹100 கேஷ்பேக் வந்து ஏறிச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. ஓகே, பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. அமேசான் பேயில் வந்து ₹100 வந்து ஏறிடுச்சு. ஓகே, நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கேஷ்பேக் வந்து 100 அடிச்சுக்கோங்க. தேங்க்யூ.